and Lala family. குட்டி கிருஷ்ணன் கதை. பழமையான காலத்தில் மதுரா நகரத்தில் கம்சன் என்ற கொடூரமான அரசன் ஆட்சி செய்தான். அவன் தங்கை தேவகிக்கும் அவள் கணவர் வாசுதேவருக்கும் பிறக்கும் 8வது குழந்தைதான் தன்னை அழிப்பான் என்று ஒரு கணிப்பு வந்தது. அதனால் கம்சன் மிகவும் பயந்து அவர்கள் பிறந்த குழந்தைகளை எல்லாம் சிறையில் வைத்து காத்தான். காலம் கடந்த போது 8வது குழந்தையாக கிருஷ்ணன் பிறந்தார். அந்த இரவு கடும் மழையும் இடியும் இருந்தது. ஆனால் அதிசயமாக சிறையின் கதவுகள் தானாக திறந்தன. வாசுதேவர் குழந்தையை ஒரு கூடைத்தில் வைத்து யமுனை நதியை கடந்து கோகுலம் என்ற கிராமத்தில் நந்தகோபர் மற்றும் யசோதா அம்மாவிடம் ஒப்படைத்தார். அங்கே கிருஷ்ணன் ஒரு சாதாரண குழந்தனன் மிகவும் அழகாகவும் சுறுசுறுப்பாகவும் இருந்தார். கிராமத்தில் உள்ள அனைவரும் அவரை மிகவும் நேசித்தார்கள். ஆனால் அவர் சிறு வயதிலேயே பல அதிசயங்களை செய்தார். ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு விஷமமான பாம்பு வந்து மக்களை பயமுறுத்தியது. குழந்தை கிருஷ்ணன் அஞ்சாமல் அந்த பாம்பை சமாளித்து கிராம மக்களை காப்பாற்றினார். இதனால் அனைவரும் இந்த குழந்தை சாதாரணம் அல்ல என்று உணர்ந்தார்கள். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது தைரியம் இருந்தால் எந்த பயத்தையும் வெல்லலாம். மற்றொரு நாள் கிருஷ்ணன் நண்பர்களுடன் விளையாடி கொண்டிருந்தார். அப்போது சிலர் தங்கள் உணவை ஏழை நண்பர்களுடன் பகிராமல் இருந்தார்கள். கிருஷ்ணன் அவர்களுக்கு மெதுவாக, நாம் பெற்றதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது நல்ல பழக்கம் என்று சொல்லி தனது உணவை முதலில் பகிர்ந்தார். அதை பார்த்து மற்ற குழந்தைகளும் தங்கள் உணவை பகிரத் தொடங்கினர். இதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது நல்ல நடத்தை மற்றும் பகிர்வு மனப்பான்மை மனிதரை உயர்வாக மாற்றும். இவ்வாறு குழந்தை கிருஷ்ணன் தனது சிறு வயதிலேயே தைரியம், நல்ல நடத்தை, பக்தி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை உலகத்திற்கு காட்டினார். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம். நல்ல மனம், பகிர்வு, தைரியம் இருந்தால் மனிதன் எங்கு இருந்தாலும் மக்களின் அன்பை பெறுவான். ஹலோ கட்டீஸ், உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.